ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மிங் நியூஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ஃபார்மசிஸ்டோட கேஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் கேஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே கொடுத்தனால நோட்டிஃபிகேஷன் விட்டவங்க வந்து எக்ஸாம் எழுத முடியாமல் சுச்சுவேஷன் இப்போ வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து ஏற்கனவே ஹை கோர்ட்டில் வந்து அதுக்கப்புறம் அப்பீலும் போயிட்டு இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து போயிருக்காங்க. ஸோ இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் போய்ட்டும் பார்த்திங்கன்னா 5th அன்றைக்கி வந்து ஹியரிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அன்றைக்கி வராமல் நெக்ஸ்ட்டு செப்டம்பர் வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகிருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து 12th அன்னைக்கு ரீஜென்ரேட் ஆகிருந்தது. ஸோ ஹியரிங் இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 19th அன்னைக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. பட் இதோட நிற்குமான்னு தெரியல, மறுபடியும் டேட் மாறத்துக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்கு இடையில் மறுபடியும் இம்ப்ளீடும் ஆகிருக்காங்க. ஸோ இம்ப்ளீட் ஆகிறது மூலிமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் நடந்ததே சொல்கிறேன். இதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணவங்களுக்கும் போயிட்டு இருந்தப்போ ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி முடித்து ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க இம்ப்ளீட் ஆகிருந்தாங்க. ஸோ அப்படி இம்ப்ளீட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, கேஸ் வந்து மேக்ஸிமம் சீக்கிரமாக ஹியரிங்க்கு கொண்டு வரலாம். அங்கே டேட் லிஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் அன்றைக்கி வருமானது தெரியாது. லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இம்ப்ளீட் ஆகும்போது ஜட்ஜ்மெண்ட் வந்து, அதாவது கேஸ் ஹியரிங்கும் சீக்கிரமாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் அப்போ அவங்களுடைய சைடும் வந்து அவங்க இருக்கிற பாயிண்ட்ஸையும் வந்து எடுத்து சொல்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் வந்து கவர்மெண்ட்டே வந்து சொல்லும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. பட் இம்ப்ளீட் ஆகிறது மூலிமா ஒரு பெரிய இம்பேக்டையும் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அவங்களுடைய சைட்லேயும் பேச முடியும். ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபேவராகவோ இல்லை ஏர்லியராகவோ கொண்டு வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கேஸ்லேயும் இம்ப்ளீட் ஆகிருக்காங்க. ஸோ யார் இம்ப்ளீட் ஆகிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரண்ட்ஸ்னால் யாருன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேஸை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. மேபி அப்ளை பண்ணிட்டா டைரெக்டாக எக்ஸாம் வந்துடுமான்னு நினச்சிட்டாலும் தெரியல. ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி கேஸ் வந்து நிறைய கேஸ் போயிருக்கு. 2019 22 வரையும், மறுபடியும் எக்ஸாம் எழுதி முடிச்சதுலேருந்து அப்பாயின்மெண்ட் வாங்குற வரையுமே வந்து கேஸில் தான் இருந்தது. ஸோ இம்ப்ளீட் ஆனதுனால தான் மேபி அவங்க வந்து எர்லியராக ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வந்து, அதுவும் அவங்களுக்கு ஃபேவர், அதாவது கொரோனா மார்க் கொடுத்தாலும் ஆல்ரெடி ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க சஃபர் ஆகாமல் கொடுக்குற மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. 2 பேருக்குமே ஃபேவராக கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து மேபி அந்த மாதிரி இருக்கும்போது ஃபேவராக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்குமே ஃபேவராக கூட போகலாம். இல்லை இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்கிறதுக்காச்சும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நீங்களும் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா, அந்த கேஸ் பற்றி தெரியாமல் இருந்தோ இல்லை எப்படி ஃபாலோ பண்ண தெரியாமல்னா, நீங்களும் வந்து இம்ப்ளீட் ஆனவங்க கூட ஜாயின் பண்ணி நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் எழுத போகிற எக்ஸாமுக்கு சீக்கிரமாக கொண்டு வரதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சினா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. எம்ஆர்பி ஃபார்மசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.